மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 10ல் உச்சமாக அது சுயசாரத்தில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து முயற்சிகள் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணுங்கிற எண்ணங்கள் ஒரு வேகம்லாம் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதி என்னும்போது கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்களை வர்றதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், இன்டர்காஸ்ட் மேரேஜ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 3, 6ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். நம்ம நினைச்ச ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஒரு சந்தோஷங்களையும், அந்த குழந்தைகளோட டெவலப்மெண்ட் பார்த்து ரொம்ப நம்ம சந்தோஷப்படைகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் கேட்டு இடத்துல கிடைக்கிறது, நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதீதமான முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து அதை கரெக்டான்றதை செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். மாமியார் சம்மந்தமான உறவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் அவசியங்களோ அவமானங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்களாக ஒரு விஷயங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், லோன்ஸோ இல்லை தொழில் ரீதியான விஷயங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கான முயற்சிகள் இறங்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 10, 11ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் டிலே, லாபங்கள் கூட கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க.